வணக்கம். எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பு, ஒரு அவசரம், இதுதான் நம்மளோட இன்றைய வாழ்க்கை முறை இல்லையா? இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற நம்ம மனசுக்கு அமைதி வேணும்னா நாம எங்க தேடி போகணும்? ரொம்ப தூரம் போக வேண்டாங்க. இயற்கை எப்படி ரொம்ப சுலபமா நம்ம மனச ரீசெட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த தொகுப்புல நாம முழுமையா பார்க்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அழகான வரிய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இயற்கை நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அமைதியான முறையில் நமது மனதை குணப்படுத்துகிறது. எவ்வளவு ஆழமான உண்மை இல்ல இது? நம்ம கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம நம்ம மன பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு அற்புதமான இடம் இயற்கை தான். முதல் பகுதி நெரிசலான பாரமன மனம், தொடர்ச்சியான தூண்டுதல்களின் சுமைய நாம் எப்படி உணர்றோம்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம எல்லாருமே ஸ்மார்ட் போன்கள், மெசேஜ்கள், வேலைப்பளுன்னு ஏதோ ஒரு விஷயத்தால தொடர்ந்து தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இதனால நம்ம எண்ணங்கள் எல்லாம் பாரமாகி மனசு ரொம்ப சோர்வடைஞ்சிடுது. ஆனா அதே நீங்க ஒரு திறந்த வெளிக்கு போய் நின்னீங்கன்னா அந்த இயற்கை சூழல் உங்களோட அந்த இறுக்கமான எண்ணங்களை உடனே லேசாக்கிடும். இது ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்லைங்க. இது உங்க மூளையில நடக்கிற ஒரு அருமையான மாற்றம். இரண்டாவது பகுதி இயற்கை மூளையை எவ்வாறு மீட்டமைக்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உயிரியல் ரீதியான உண்மைகளை பார்க்கலாம். இயற்கை எப்படி நம்ம மூளையை அமைதிப்படுத்துது தெரியுமா? இது சும்மா ஒரு உணர்வு மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு ஆழமான உயிரியல் மாற்றம். அதாவது நாம பசுமையான சூழல்லையோ அல்லது ஒரு திறந்த வெளியிலயோ இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற மன அழுத்த ஹார்மோன்கள் தானாவே குறைய ஆரம்பிக்குது. எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருக்கிற நம்ம மூளைக்கு இயற்கையான இடங்கள் ஒரு சூப்பரான பிரேக் கொடுத்து மறுபடியும் புத்துணர்ச்சி தருது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு அழகான சூரிய உதயம், நம்ம முகத்துல மெதுவா படுற தென்றல் காத்து, இல்லைன்னா மரத்துல இலைகள் அசைற சத்தம், இப்படி நம்மள சுத்தி இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துது. மரங்கள் காத்துல அசைற அந்த சத்தத்தை கேட்டாலே நம்ம மூளையோட வேகம் குறைஞ்சு உடம்பு உடனே ரிலாக்ஸ் ஆகிடும்னு அறிவியல் சொல்லுது தெரியுமா? மூன்றாவது பகுதி நிகழ்காலத்தில் விழிப்புணர்வு. இப்போது அப்படிங்கிற தருணத்துல உங்களை எப்படி நிலைநிறுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம மூளை கொஞ்சம் அமைதியான உடனே அது தானாகவே நம்மள மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்ற விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு போயிடும். மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன? நேத்து நடந்ததை பத்தின வருத்தமோ நாளைக்கு என்ன நடக்குங்கிற கவலையோ இல்லாம இந்த நிமிஷம் நாம எப்படி இருக்கோன்னு முழுமையா உணர்றது தான். இயற்கை ரொம்ப சுலபமா நம்மள இந்த நிகழ்காலத்துக்குள்ள இழுத்துக்கு வந்துரும். இந்த ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு வரணும்னா நாம மணிக்கணக்கா தியானம் எல்லாம் பண்ண வேண்டாம். காலையில சூரியன் உதிக்கிறத பாக்குறது, பறவைகளோட சத்தத்தை கேட்கறது, சுத்தமான காத்த ஆழமா சுவாசிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப சாதாரண விஷயங்களே போதும். இதெல்லாமே நம்மள அந்த ஸ்பாட்டுக்கு, அதாவது நிகழ்காலத்துக்கு உடனே கொண்டு வந்துரும். நான்காவது பகுதி வாழ்க்கையின் சுழற்சிகள். இயற்கையின் தாளங்கள் மூலமா நாம எப்படி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை பெறுறோன்னு பாப்போம். இயற்கை நமக்கு வெறும் அமைதியை மட்டும் தரலைங்க, அது வாழ்க்கைய பத்தின ஒரு ஆழமான பார்வையையும் கத்துக் கொடுக்குது. காலையில உதிக்கிற சூரியன் மத்தியானம் உச்சிக்கு மறுபடியும் சாயங்காலம் மறைஞ்சு போகுது இல்லையா? இதே மாதிரி தாங்க நம்மளோட கஷ்டங்களும் கவலைகளும். அதுவும் வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் இயற்கையாவே நம்மள விட்டு போயிடும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது இப்படி ஒரு சுழற்சி தான் அப்படிங்கிற புரிதல் வந்துட்டாலே நம்மளோட பாதி டென்ஷன் காணாம போயிடும். ஒரு கஷ்டம் வரும்போது சரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு அமைதியான மனநிலை நமக்கு வந்துடும். இயற்கையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பாடமே இதுதாங்க. கடைசி பகுதி இயற்கையுடனான எளிய தினசரி தொடர்புகள். நம்ம மனசை பேலன்ஸ் பண்ணிக்க சில எளிய செயல்பாடுகளை பார்க்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இயற்கையோட இணையணும்னா உடனே லீவ் போட்டுட்டு மலைகளுக்கோ பெரிய பெரிய காடுகளுக்கோ போகணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. நம்ம மனச மீட்டமைக்க அன்றாட வாழ்க்கையில தினமும் ஒரு சில நிமிஷங்கள் இயற்கையோட சின்ன சின்னதா தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாலே போதுமானது. இது எவ்வளவு சுலபம்னு பாருங்க. உங்க வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயும் இருக்கிற ஒரு சின்ன செடி பக்கத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. சாயங்காலம் வானத்துல எப்படி நிறங்கள் மாறுதுன்னு கொஞ்ச நேரம் ரசிச்சு பாருங்க. அதுவும் முடியலையா, வெளியில போய் நல்ல காத்துல ஒரு சின்ன நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. நம்மளோட இந்த பிஸியான வாழ்க்கைக்கும் ஒரு ஆழமான அமைதிக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலமா இருக்க போறது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தாங்க. இப்படி சின்ன சின்னதா தினமும் செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நாட்கள் போக போக இது உங்க மனசுக்குள்ள ஒரு நிலையான உணர்ச்சி சமநிலைய கொண்டு வரும். சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். எல்லாத்தையும் விட வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ற ஒரு வலிமையான அமைதியான மனநிலைய இது உங்களுக்குள்ள உறுதியா விதைக்கும். அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மனசு ரீசெட் பண்ண உங்களுக்கு ஒரு பெரிய காடோ எல்லாம் தேவையே இல்ல. அமைதிங்கிறது உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ரொம்ப சுலபமாவே கிடைக்குது.
இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இன்னைக்கு நீங்க உங்களுக்காக எந்த சின்ன இயற்கையோட இணைய போறீங்க? வெளியில போங்க, உங்களுக்கான அமைதியை இன்றே இப்போதே தேடுங்க.